நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்திரன் என்பவர் வந்து பிராமணர்களால தமிழ் சமூகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய தொல்காப்பியத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்திரன் வந்து தமிழர்களுடைய கடவுளா தான் இருந்திருக்கிறார். இரவு வானத்தை பார்த்தா அன்னைக்கு ஜாதகம் எழுதலாம், ஜோசியம் எழுதலாம், விண்கோள்கள் என்ன மாதிரி போகுது வருதுங்கிறது எழுதலாம். அந்த கலையில சிறந்தவரா இருக்கிறான். அப்ப நம்ம இதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ராவண சங்கீதா அப்படின்னு சொல்ற ஒரு அஸ்ட்ராலஜி புக்கை வந்து ராவணன் எழுதியிருக்காரு. ராவண சங்கீதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்தியால. பேசிக்கா என்னன்னா, சைவ வைணவம்ங்கிறது வைதீக மதத்தை உள்வாங்கி உருவாகிய மதங்கள் தான். சரி, அது முழுக்க முழுக்க தமிழர் மெய்யியல் கோட்பாட்டுடைய வேறுன்னு சொல்லிட முடியாது. சைவம் வைணவம் அதே போல நம்ம எல்லாம் இன்னைக்கு திட்ட வார்த்தையா மூதேவின்னு சொல்றோம். மூதேவி யாரு? மூத்த தேவி. அது மூத்த தேவி தான் மூதேவி. 3 விஷயங்கள் சம்பந்தப்பட்டது இல்லையா? மூத்த தேவி தாங்க மூதேவி. ஆனா அந்த மூதேவிங்கிற அந்த இது வந்து நம்மளுடைய வழிபாட்டு இதுக்குள்ள மிக முக்கிய கடவுளா இருந்தவங்க, ஆசிவகத்துல இருந்தவங்க. அது எப்படி ஸ்லர்வேர்டு மாதிரி மாத்தி விட்டாங்க? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே, தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் மட்டும் இல்லாமல் உங்களோட விருப்பத்தின் பேரில் பல டாபிக்ஸில் தலைப்புகள்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காணொலி பண்ணுறப்போ, பொங்கல் காணொலி பண்ணுறப்போ வந்து அதை இந்திர விழாவாக நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்திர விழா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு வந்து நிறைய தெரியவே மாட்டேங்குது. இது நம்மளுடைய சாமிகள்லாம் பற்றி, நம்மளோட டெய்டிஸ் நம்பிக்கைகள்னு சொல்லிட்டு பின்னாடி நோக்கி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் அதில் ஒரு பெரிய பங்காற்றார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட விருந்தினர் பாரியும் சொல்லியிருக்காரு. அதனால முழுக்க முழுக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்திரன் யார், அவர் எந்த மாதிரியான கடவுள், அதை ஏன் நம்ம கும்பிடுறோம், எவ்வளோ நாளாக வந்து இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை பாரியாள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம தனியாக பார்க்கணுமா இல்லை பொங்கல் கூட தொடர்பு படுத்தி பார்க்கணுமா பாரி? இந்திரன் வந்து அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் இப்போ தெரிந்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கான இடிக்கான கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் வருணன் ஒரு சொல்றது, அது வருணன் வந்து கடல், கடல் பொசைடான் மாதிரி. ஆமா, கடலுக்கான கடவுள் தான். அது கடல், அந்த கடல் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் அதுல அங்க இருக்க காற்று, அந்த மாதிரி போயிடும். நிறைய பேர் இந்திரனுக்கும் வருணனுக்கும் போட்டு குழப்பிக்குவாங்க. ஆனா இந்திரன் வந்து நன்னீர் இல்ல மலை, இந்த விவசாயம், ஃப்ரெஷ் வாட்டர், அதான் என்னன்னா வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படிங்கிறாங்க. ஸோ வேந்தன் அப்படிங்கிறது இந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. அப்ப வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படின்னா, தீம்புணல் உலகம் அப்படிங்கிறது வந்து மருத நிலம். தீம்புணல் ஏன் அப்படின்னா, தீயினால் உருவான நிலம் தான், சரி செய்யப்பட்ட காட்டை வந்து தீயில போட்டு எரிச்சு அதை வந்து நம்ம விவசாய நிலமா மாத்திருக்கனால அதுக்கு பேர் தீம்புணல் உலகம்ங்கிறது மருத நிலத்திற்கான பேர். ஸோ மருத நிலத்துடைய வேந்தன் வந்து, அதாவது தலைவன் வந்து வேந்தன் என்று அழைக்கப்படுவான். அவன் இந்திரன். ஸோ இதுதான் வேந்தன் தான் இந்திரன். இந்திரனுக்கு ஒரு சினானிம்ஸ் வந்து வேந்தன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்திரன் என்பவர் வந்து பிராமணர்களால தமிழ் சமூகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சில வேதங்கள்ல வந்து இந்திரனை வந்து உயர்த்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சரி. ஆனா நம்மளுடைய தொல்காப்பியத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்திரன் வந்து தமிழர்களுடைய கடவுளா தான் இருந்திருக்கிறார். அப்பத்திலிருந்தே ரெஃபரன்ஸ் இருந்திருக்காரு. ஸோ தொல்காப்பிய காலம் நமக்கு கிடைச்சதுலேயே மிக பழமையானது வந்து தொல்காப்பியம் தான். அப்போ தொல்காப்பியத்தோட காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இப்போ தொல்காப்பியர் காலத்திலிருந்து இந்திரன் வந்து நமக்கான ஒரு கடவுளாக தான் இருந்திருக்கிறார். சரி. ஸோ இப்போ இது வந்து பிராமணர்களோ இல்லை வந்து வெளியிலிருந்து வந்த ஆரியர்கள் தான் வந்து இந்திரனை கொண்டு வந்தாங்கங்கிறது இந்த கூற்று வந்து இந்த திராவிட கூட்டத்தால் இங்கே கிளப்பிடப்பட்ட ஒரு தப்பான ஒரு ராங் தியரி. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது ரொம்ப தப்பு. காரணம் என்னன்னா, இந்திரனை வந்து தேவலோக கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து வேதங்கள் சொல்ற, தேவலோகத்திற்கான கடவுள் இந்திரன் அப்படின்னு சொல்றது மாதிரியும், அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்திரன் வந்து நீங்க ஒரு நல்ல கடவுள்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்? நிறைய வந்து ஆபாச கதைகள் வந்து இந்திரன் அடுத்தவரோட மனைவி மேல ஆசைப்படுற மாதிரி, அதனால சாபம் வாங்கின மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து 1000 பெண் குறிகள் வந்து உடம்புல இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி சாபம்லாம் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஒரு பெருமை மிக்க கடவுளா நீங்க ஏத்துக்குவீங்களா இந்திரனை? ஸோ இந்திரனை வந்து இழிவுபடுத்தி சொல்லப்பட்ட கதைகள் அவங்க கிட்ட தான் இருக்கு. அளவுக்கு அதிகமா இந்திரனை வந்து இழிவுபடுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இதுல வந்து இந்திரனை பற்றியான குறிப்புகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது வந்து உயர்ந்த குறிப்புகளா தான் இருக்கு. தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளை ஒரு பண்டிகை வந்து இந்திர விழா.
அந்த இந்திர விழா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கிராமங்கள்ல விவசாய பெருங்குடி மக்கள் வந்து அதை செய்றாங்க. குறிப்பா வந்து மல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த இந்திர விழா அங்கங்க நடத்துறாங்க. அதனால தான் அந்த பேர் இருக்கா தேவேந்திரன்? ஆமா, தேவேந்திர குலம்ங்கிறது அவங்க இந்திரனுடைய குலம்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிறது. அப்ப அந்த தேவேந்திர குல மக்கள் கிட்ட அந்த பொன்னேறு பூட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்கும். அந்த பொன்னேறு பூட்டுதல் நிகழ்வு தான் வந்து இந்திர விழா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. அதுல ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும் பொன்னேறு பூட்டுதல் வேற இந்திர விழா வேற அப்படின்னாலும் சரி, இந்திர விழால தான் பொன்னேறு பூட்டப்பட்டதுங்கிறதுக்கு சில குறிப்புகள் இருக்கு. அப்ப அந்த பொன்னேறு பூட்டும் விழா தான் அதாவது இந்திர விழால ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வு இன்னும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அப்ப அந்த விழாவைத்தான் நாங்க வந்து விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வந்து சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே இந்திர விழா கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு வழக்கத்துல இருந்திருக்கு. ரொம்ப சமீப காலம் வரைக்குமே இருந்திருக்கு. விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் வந்துட்டு இந்திர விழா வந்து அப்படியே காணோம், சுத்தமா இல்லை, அதுக்கு நடக்கவே இல்லை. மிஞ்சி இருக்கிறது வந்து இந்த பொன்னேறு பூட்டும் விழா அப்படிங்கிற அடிப்படையில் அங்கங்கே கிராமங்களில் மக்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்திர விழாவுடைய இது. இந்திர விழாவை பற்றி மற்ற குறிப்புகள் எடுத்து பார்க்கும் பொழுது அது வந்து கடற்கரை ஓரங்களில் அந்த அந்த நதிகள் வந்து கலக்கிற இடம் இருக்குல்ல, துவாரகங்கள், அந்த இடங்கள்ல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே வந்து ஆடல் பாடல் மகிழ்ச்சியோட அந்த விழாவை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ சிலப்பதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா இந்திர விழாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகள் நமக்கு தெரிய வருது. ஆனால் அது இருக்கிறதே தமிழர்கள் கொண்டாடிய பண்டிகைகளிலேயே மிக 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 சிறப்பாக கொண்டாடப்பட்ட பண்டிகை இந்திர விழா. ஆனால் இன்னைக்கு இந்திர விழா யாரும் கொண்டாடுறது இல்லை. பேச்சளவில் மட்டும்தாங்க, பேரளவில் மட்டும்தாங்க இருக்கு. அது பேரளவில் எங்க இருக்கு? இல்லைங்க, இப்போ இந்திர விழான்னு சொல்றது மூலியமா ஒரு வழக்கத்தில் விழா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே ஒழிய அந்த விழா என்பது முழுவதாக மூடி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம தமிழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எவ்வளோ அடிமையாக இருந்திருந்தா நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் தடையை போட்டு கடைசியில் அந்த ஃபெஸ்டிவலே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வரலாறுக்கு நிறைய பேருக்கு தெரியுதில்லை. ஸோ இந்திர விழா என்பது ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்திரனுக்காக நடத்தப்பட்ட விழாவாகவும் அது இருந்தது. இந்திரனை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்திரனை யார் வணங்குறா? யார் வணங்குறா? நிஜமானு தெரியாது. யாருமே இல்லையே. யார் வணங்குறா? யார் வீட்டில் இந்திரனை சிலையை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கீங்க? அது கோயில்லாம் இல்லவே இல்லையா நம்ம ஊர்ல இந்திரனுக்கு? அதாங்க இருந்ததுலாம் இருக்கு, இப்பவும் இருக்கு. இந்திரனோட சிலையெல்லாம் நீங்க கோயில்களில் பார்ப்பீங்க. நான் கேட்கறது வந்து இந்திரனை வழிபடுகிறீர்களா? விட்டுட்டீங்க. தமிழர்களே விட்டாச்சு. தமிழர்கள் ஒரு காலத்தில் இந்திரனை வழிபட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைவம் ஆசிவம்குள்ள வர மீன் லைக் இந்த வைணவம்குள்ள வராதா இந்திரனோட இது? நம்ம போனோம்னா ரொம்ப டீப்பாக போயிடும். ஓகே சரி, இல்லை பேசிக்காக சொல்லுங்க. பேசிக்காக சொல்லுங்க. டாபிக் போயிடும். பேசிக்காக என்னன்னா சைவ வைணவம்ங்கிறது வைதீக மதத்தை உள்வாங்கி உருவாகிய மதங்கள் தான். சரி, அது முழுக்க முழுக்க தமிழர் மெய்யியல் கோட்பாட்டுடைய வேறுன்னு சொல்லிட முடியாது. சைவ வைணவம்ங்கிறது வைதிகம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து இந்த வேத விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு வேண்டா விருப்பா நமக்கான விஷயமும் இருக்கும், அவங்களோட விஷயத்தையும் சிலது தவிர்க்க முடியாத சில விஷயங்களே சேர்த்துக்கிட்டு அப்படி கட்டமைச்சுக்கிட்ட ஒரு மதம் தான் நம்மளுடைய டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். இல்லை நம்மளுடைய சம்பந்தப்பட்டது அதிகமாகப்படுத்தி உருவாக்கி கொண்ட மதம்னு சொல்லலாம். சரி, அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய 100% பியூர் அப்படின்னு நம்ம வந்து சைவ வைணவத்தை நம்ம முழுமையாக அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படியே முழுமையாக எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா அப்புறம் இப்போ சைவ மதத்துடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சிவனுடைய மகன் தான். சரி, அந்த நெற்றிக்கண்லேருந்து தோன்றி அந்த இதில் வந்து இதுதான் வேதத்தில் வருது. சரி, இந்த வேத கதைகளை சைவமும் ஏற்குது இல்லை, இன்கார்பரேட் பண்ணிருக்கு உள்ள, இன்கார்பரேட் பண்ணி தான் சைவ மதமா மாறி இருக்கு. புரியுதா? நமக்கு லிங்க வழிபாடு இருக்கு. அந்த லிங்க வழிபாடு இதெல்லாம் வந்து ஆசிவகத்துல இருந்தே வர்றது. முருகன்ல இருந்து சிவன்ல இருந்து விஷ்ணு இவங்கெல்லாம் ஆசிவக கடவுள்கள் தான். விநாயகர்ல இருந்து எல்லாமே ஆசிவக கடவுள் தான். இந்த ஆசிவக மதத்தை சிதைச்சு வேத காலத்துல இந்த ஆசிவக மதத்தை சிதைச்சு தான் அவங்க ஹிந்துவிசம்ங்கிற கான்செப்ட்ல உருவாகுறாங்க. அது அப்போ ஹிந்துவிசம்னு இல்லை, அந்த சிதைக்கப்பட்டு உருவாகுது. அதுல இருந்து திரும்ப நம்ம ஊர்லயும் அது வந்து பரவுது. அப்ப வந்து அதை கொஞ்சம் நமக்கானதா மாத்தி நம்மளோட வெர்ஷனா வச்சுக்கணும்ல. புரியுது. அந்த அடிப்படையில தான் சைவ வைணவ சித்தாந்தங்கள் உருவாகுது. இது வந்து ஆசிவக மரபையிலிருந்து மீறி தான் இவைகள் உருவாகுது. இதுல தமிழ் மூலதனமாக இருந்தாலும் அதுல சில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்களும் அதுல உண்டு. ஸோ அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழர்கள் சைவ வைணவம் தான். ஆசிவக தமிழர்கள்லாம் யாரும் இல்லை. ஒரு காலத்துல இருந்தோம், அதை நம்ம அழிஞ்சிருச்சு. அதுல இருந்து இன்னைக்கு சைவ வைணவத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மளோட மதம் எதுனா சைவ வைணவத்துக்குள்ள தான் இருக்குது நம்ம மதம். நமக்குள்ள நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல ஆசிவக பண்புகள், ஆசிவக வழிகாட்டல்கள், குலதெய்வ வழிபாடுகள் மூலமாகலாம் ஐயனார்லாம் வந்து ஆசிவக கடவுள் தான். ஐயனார் வந்து எதுக்குள்ள வருவாரு?
எப்படி எதில் கொண்டு போய் வைக்க முடியும்? சைவத்துலையும் வர மாட்டாரு, வைணவத்துலையும் வர மாட்டாரு. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்க, சில ஐயனாருக்கு நாமம் போட்டிருப்பாங்க, சில ஐயனாருக்கு பட்டம் போட்டிருப்பாங்க. சைவமும் வைணவமும் மாறி மாறி எடுத்துக்கிச்சு ஐயனாரை. ஐயனார் தனி ஐடென்டிட்டி. புரியுது. அவர் ஆசிவக கடவுள். ஆசிவக கடவுளா இதுக்குள்ள அகாமடேட் ஆகாம இருந்த ஒரு நபர். அதே போல நம்ம எல்லாம் இன்னைக்கு திட்டுற வார்த்தையா மூதேவின்னு சொல்றோம். மூதேவி யாரு? என்ன? மூத்த தேவி. அது மூத்த தேவி தான் மூதேவி. 3 விஷயங்கள் சம்பந்தப்பட்டது இல்லையா? மூத்த தேவி தாங்க மூதேவி. ஆனா அந்த மூதேவிங்கிற அந்த இது வந்து நம்மளுடைய வழிபாட்டு இதுக்குள்ள மிக முக்கிய கடவுளா இருந்தவங்க, ஆசிவகத்துல இருந்தவங்க. அது எப்படி ஸ்லர்வேர்டு மாதிரி மாத்தி விட்டாங்க? ஆமாங்க. இப்ப அந்த கடவுள் வந்து இருந்துச்சுன்னா வந்து அந்த கடவுளை கும்பிட்டினா உனக்கு கெட்டது நடக்கும். அப்புறம் என்ன பொருள்? அந்த கடவுளை கும்பிட்டவனுக்குலாம் இவன் கெட்டது பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நீ போயிட்டு உடனே பழி வாங்கிடுவான் அந்த மாதிரி. அந்த கடவுளை கும்பிடுற உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னா என்ன பொருள்னா, அந்த கடவுளை நீ கும்பிட்டினா நான் உன்னை அடிப்பேன், உன்னை நான் நாசம் பண்ணுவேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க விட மாட்டோம் அப்படின்னு நடந்திருக்கு. அப்போ அதை எப்படி வழிபட்டு இருந்திருப்பாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 இன்னைக்கு மூதேவியை வந்து யாருமே வழிபடுறது இல்லை. ஆனால் மூதேவிகளோட நடுக்கல்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில்? இல்லை பிரதர், நீங்கள் சொல்லி தான் மூதேவின்றது நிஜமா ஒரு டெய்ட்டினே எனக்கு தெரியும். கையில் விளக்கமாறு இருக்கும், காக்கை கொடி, கழுதை வாகனம், இதுதான் வந்து மூதேவிக்கான சின்னமாக இருக்கும். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா மூதேவிக்கான நடுகல்கள் நீங்கள் பார்க்கலாம். சிலர் வந்து இந்த காக்கை கொடியெல்லாம் மறைச்சு அது வேற, அது ஸ்ரீதேவி அது அப்படிலாம் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த புடைப்பிலான பார்த்தீங்கன்னா காக்கை கொடியோட ஒரு புடைப்பு இருக்குது, காக்கை சின்னத்தோட ஒரு புடைப்பு இருக்குது. சிலர் வந்து காக்கை வந்து காக்கை இல்லை அது கிளி அப்படி மாற்றுவாங்க. அதாவது மூதேவிங்கிறது வந்து அது ஒரு மூத்த வழிபாடு. அது இன்னைக்கு மாறி அப்படியே இதாக போயிருச்சுன்னு வைங்களேன். தவ்வைம்பாங்கல்ல, அது மூதேவிங்கிறதுமே உண்மை பேர் இல்லை, தவ்வைன்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டது. தவ்வை தான் மூதேவி. ஓகே, தவ்வைக்கு தான் மூதேவின்னு பேர் இருக்கு. ஆனால் இவங்க தவ்வைன்னு சொல்லணும்னா அது கடவுளாவே இருந்துட்டு இருப்பாங்கன்ட்டு தவ்வைங்கிற பேரை ஒழிச்சு மூதேவிங்கிற பேரை வச்சுக்கிட்டு மூதேவியை வந்து ஸ்லர்ரா மாற்றி விட்டாங்க. அந்த குந்தவ்வை அந்த மாதிரி வந்த வார்த்தை தவ்வை என்பது தமிழர்கள் வழிபட்ட அந்த மூத்த தேவியோடைய, அந்த மூதேவியோட மற்றொரு இல்லை, அதுதான் தவ்வைங்கிற பேர் தான் வழிபாட்டு பேர். மூதேவிங்கிறது இப்போ சரஸ்வதிங்கிறோம், சரஸ்வதிக்கு ஸ்ரீதேவின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதே போல தவ்வைக்கு ஒரு பேர் மூதேவி. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இவங்கெல்லாம் ஆசிவக கடவுள்கள். இந்த ஆசிவக கடவுள் எல்லாமே வந்து அதுவும் வந்து இப்போ தவ்வை வந்து இப்போ பிறப்புக்கான தெய்வமா, ஃபெர்டிலிட்டிக்கான காடஸாலாம் வழிபட்டுருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு அது செல்வத்திற்கானவங்களும் தவ்வை தான். இன்னைக்கு செல்வத்திற்கான ஃபெர்டிலிட்டிக்கான கடவுள் லக்ஷ்மி எல்லாம் சொல்ற மாதிரி தவ்வை வந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மைக்கானவளாகவும் தவ்வை தான். அதனாலதான் காக்கை ஏன் வந்து சின்னமா வச்சிருக்காங்கன்னா, காக்கை வந்து எல்லாரும் ஒன்னாதான் சேருங்க, ஒண்ணுனா எல்லாம் வந்து சேர்ந்துரும், அந்த மாதிரியான ஒரு இதனாலதான் காக்கையை வந்து சின்னமா வச்சிருந்தாங்க. அப்போ தவ்வை வந்து அதே போல உழைப்புக்கான அடையாளமாகவும், கழுதை தான் வந்து மனிதனுக்கு உழைத்து கொட்டுற ஒரு உயிரினமா கழுதை இருக்கும். எந்த பெருசா இதுவும் எடுத்துக்காது, முழுக்க முழுக்க உழைச்சு கொடுக்கும். அந்த உழைப்புக்கான ஒரு தெய்வமாகவும் தவ்வை இருந்தார். அப்போ இந்த தவ்வையை வந்து அப்படியே முழுக்க இருட்டடிப்பு பண்ணி அவங்கள வந்து ஒரு பேட் லக், ஒரு தப்பான விஷயம். இன்னைக்குமே வந்து பாருங்க, கழுதை என்ன வீட்டுல வச்சா நல்லதுன்னு எவன் சொன்னான்? அந்த போட்டோ இருக்கும், என்னை பார் யோகம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லயும் நீங்க போய் பாருங்க, நிறைய பேர் வீட்டுல வந்து கழுதையோட போட்டோ மாட்டி வச்சிருப்பீங்க. எந்த கடவுளுடைய வழிபாடு இது? தவ்வை இந்த வழக்கத்துல இருந்து வர, தவ்வையோட வழக்கத்துல இருந்து தான் கழுதை வந்து புனிதமானதாக. இல்லைன்னா கழுதை உங்களுக்கு என்னதுக்கு புனிதமாச்சு? அப்படி லோடு தூக்கம் போகும் வரும். தவ்வை என்பது உழைப்புக்கான, அதாவது கழுதை என்பது உழைப்புக்கான அடையாளமா இருந்தது, தவ்வையுடைய வாகனமாக இருந்தது. அதனால மக்கள் வந்து அதை வணங்கி வந்தாங்க கழுதையை. நீங்க இன்னைக்கு கிராமங்கள்ல இந்த கழுதைக்கு திருமணம் செய்து வைக்கிற மரபு, இந்த இது எல்லாமே தவ்வை வழிபாட்டுடைய எச்சங்கள் தான். அதை வந்து அழிச்சிட்டாங்க அந்த வழிபாட்டு. இது மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு எல்லாம் அழிக்கப்பட்டது நிறைய. அந்த இதுல ஒரு இதுதான் இந்திர விழாவும். இந்திர விழா ஒரு வழிபாட்டு, இந்திரன் வழிபாட்டுக்குரியவராக இருந்தார் அவர். அப்ப இந்திரன் என்ன வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம வள்ளுவரையே நீங்க எடுத்து பாருங்க, 5 விதமான புலன்களையும் அடக்கக்கூடியவன் இந்திரன். 5 புலன்களையும் அடக்கக்கூடியவனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, இந்திரனை போய் பாரு அப்படிங்கிறார். அப்ப திருக்குறள்ல வருது, 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்போர் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு வருது. அப்ப 5 வித்தைகளை அடக்கக்கூடியவனுடைய ஆற்றல் எத்தகையது அப்படின்னா, அதுக்கு இந்திரனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு வள்ளுவர் சொல்றாரு. அவர் அதுக்கு வந்து உருவகமா இருக்காரு அப்படின்னு. அப்ப இந்திரனை அவருக்கு ஓமையா கொடுக்குறாரு. 5 புலன்களை அடக்கியவன். 5 புலன்களை அடக்கிறவன் யாரு? சாமியார் தானே, முனிவர் தானே, சித்தன் தானே. அப்ப இந்திரன் யாரு?
சித்தர். இந்திரன் இந்திரன் யாரு? சித்தர். இந்திரன் யாரு? சித்தர். இந்திரஜித். இந்திரசித். சரி, இப்ப இந்த இந்திரசித்தை என்னன்னு சொல்லி இவங்க எழுதி வச்சிருக்காங்க ராமாயணத்துல. ஆமால, இந்திரஜித். ஆமா, இந்திரஜித்தை வந்து ராவணனுடைய மகன் அப்படின்னு எழுதுறாங்க. சரி, ஓகே. ராவணனுடைய மகன். இந்திரசித் யாருன்னா அரக்கன். சரி, அவன் பிறக்கும்போது என்ன நடந்துச்சு இந்த கதையை கேளுங்க, நல்லா கேளுங்க. நான் வந்து இந்த இந்திரனும் இந்திரசித்தும் ஒரே ஆளு நான் சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது என்ன நடந்திருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற இந்திரன் யாருன்னா ராவணனுடைய மகனா. இந்திரசித்துங்கிறது ராவணனுடைய மகனா. அவன் பிறக்கும்போது இடி முழங்குச்சான். விடாம மழை பெஞ்சுதான். ஓகேவா? மேகம்லாம் கருப்பாச்சான். அதனால ராவணன் அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மேகநாதன். மேகநாதன் என்ன? மேகத்திற்கு அரசன். மேகநாதன். மேகம்னா என்ன? எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். மேகம் வானத்துல இருக்கும். இவருக்கு பேர் வந்து மேகநாதன். இந்திரன் எந்த நிலத்துக்கு அரசன்? அரசனாக இருந்தா தேவலோக அரசன் மேலதான் இருக்கும். சோ மேகநாதனும் மேகநாதன். சரி, இந்திரனுடைய பெயர்கள்ல மற்ற பெயர்கள் இருக்குல்ல, அந்த பல பெயர்கள் இருக்குல்ல, என்னன்னா மேகநாதன் ஒரு பேர் இருக்கு. இந்திரனுக்கு பல பேர்கள்ல மேகநாதன் ஒரு பேர் இருக்கு. இந்திரஜித்து பிறக்கும் போது இடிச்சுதான், மழை பெஞ்சுதான், அதனால இவருக்கு மேகநாதன் பேர் வச்சுட்டாராம். சரி, இப்ப எப்பங்க இந்திரசித்துன்னு இவருக்கு பேர் வந்துச்சு? அதாவது ராவணனுடைய மகனான அந்த மேகநாதனுக்கு என்னைக்கு இந்திரசித்துன்னு பேர் வந்துச்சுன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த இந்திரன் இருக்காப்புல இல்ல, இந்திரன் வந்து சீத்து பண்ணிட்டாராம். சீத் அப்படின்னா, சீத்துனா வீழ்த்துறது. ஓகே, சான்ஸ்கிரிட்ல சீத் அப்படின்னா வீழ்த்துறது. இந்திரனை வீழ்த்தியதுனால அவரை இந்திரசீத் அப்படின்னு சொல்லி நாங்க இந்திரஜித் அப்படின்ட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறது கேனப்பையில இருந்தா அப்ப புரியுது, ரெண்டு ஒரே ஆள் தான். இந்திரனும் இப்ப இந்திரனுக்கு என்ன? இடி, மலை, மேகம். இவர் இந்திரஜித்துக்கு என்ன சொல்ற? மேகநாதன், மலை, இடி. ரெண்டாவது வந்து இவர் பறப்பாராம், வானத்துல இருப்பாராம், மாயாஜால கற்றவரான், மாயாஜால வித்தையில் சிறந்தவரான். இந்திரன் யாரு? சித்தர். இந்திரனும் அதே தானே? இந்திரனே அதே தானே சொல்ற? ஐம்புலங்களையும் அடக்கி பல வித்தைகளை தெரிந்தவர். இந்திரனும் இந்திரசித்தும் வேற வேற ஆளே கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க கதை எழுதும் பொழுது ஒரு கேரக்டரை ரெண்டா உடைக்கிறது. ஒரே ஆளு. சரி, வருண். ஆனா இந்த வருண் வேற, அந்த வருண் வேற. இந்த வருண் நல்லவர், அந்த வருண் கெட்டவர். புரியுது? ஒரு டியூவாலிட்டியை போட்டு விட்டு ஒரே நபரை ரெண்டா உடைச்சு ரெண்டு விதமா எழுதி வச்சிருக்கிறது. பட் இதுக்கான காரணம் ஏன் இப்படி எழுதணும்? இந்திரன் வழிபாட்டுக்குரியவரா இருக்காருங்க. அவரோட தன்மையில இருந்து அவரை வந்து அகற்றணுங்க. இன்னைக்கு ஏன் இந்திரன் யாரும் வழிபட மாட்டேங்கிறீங்க? வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அந்த வழக்கு ஏன் ஒழிஞ்சது? இந்த கதைகளால தான். பின்னணி கதைகள். ரியல் இந்திரனை வந்து காம கொடூரனா மாத்தி அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆசைப்படுறவனா காமிச்சு, அவன் வரும்போதெல்லாம் வீட்டில் இருக்க பெண்களை வந்து ஆசைப்படுவான், முனிவர்களுடைய மனைவிகளை எல்லாம் ஆசைப்படுவான்லாம் சொல்லி விட்டு அவன் அதனால சாபம் பெற்றான், அது பெற்றான்னு சொல்லி தேவலோக இந்திரனை வந்து கேவலப்படுத்தி அவன் வந்து டான்சர்ஸை வச்சுக்கிட்டு, இந்திரலோகத்துல அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு இந்திரலோகத்துல இருந்து பெண்களை இறக்கி விட்டு அவன் தவம் பண்ணாலும் கெடுத்து விடுவான். என்னது இது? கடவுளுக்கு எழுதுறதா நீங்க எழுதியிருக்கிறது? இல்லைங்க, இது கியூபிட் மாதிரி கூட இல்லைங்க, மன்மதன் மாதிரி இருக்கேங்க. இது மன்மதன் தனியாவே மன்மதன் இருக்காப்புல இல்ல, இந்திரனை ஏன் மன்மதன் ரேஞ்சுக்கு மாத்தி வச்சிருக்க? உங்களதான் கேள்வி. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, இந்திரனை யாரும் சாமியா கும்பிடக்கூடாது. அப்ப பொய்க்கதைகள், இந்த பொய்க்கதைகள் எழுதி வச்சிட்டோம்னா இந்திரனை யாரும் சாமியா கும்பிட மாட்டாங்க. ஒரு நெகட்டிவ் இமேஜ்ல இந்திரனை வச்சிடுறது. சரி, இந்திரனை சாமியா கும்பிடுறதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, அந்த காரணங்களை அப்படியே அவனை வில்லனா மாத்தி விட்டுறது. இலங்கையில அதிபதியா இருந்திருக்காப்புல, இலங்கை மக்களை பாதுகாத்திருக்கிறாரு, மேகத்துல இருந்து மழையை வந்து பெய்ய வைக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஓப்பன் சொன்னா கிளைமேட்டை வந்து எப்ப மழை பெய்யும், எப்ப வந்து விவசாயம் செய்யணும், எந்த டேட்ல வந்து விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்தையும் தெளிவாக தொகுத்து நமக்கு வழங்கியவர் வந்து இந்திரனா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கிட்ட கேலண்டர் இருக்கு, அதை வச்சு ஈஸியா பண்றோம்ல, அதே மாதிரியான விஷயங்களை இந்திரன் அன்னைக்கு செஞ்சிருக்கணும். அதன் மூலமாக விவசாய மக்கள் எல்லாம் இந்திரனை வந்து வழிபட தொடங்கி. அதனால தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய விவசாய சமூகமாக இருக்கக்கூடிய
தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை தேவேந்திரனுடைய குலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லி விவசாயத்தோடு முதன்மையானவர்கள் நாங்கள்னு ஒப்பிட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த செயின் இன்னும் வச்சிருக்காங்க அப்படியே. புரியுதா? இதுதான் இந்திரன் வந்து உளவு சமூகத்திற்கான கடவுளாக இருந்திருக்கிறார். அப்ப இந்திரனை வந்து இந்த தன்மையில நம்ம மக்கள் புரிஞ்சுக்க கூடாது, அவரோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறனால 2 கேரக்டரா மாத்தி அந்த 2 கேரக்டரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு கதையும் கட்டி விட்டு, அதனாலதான் இவர் இந்திரனை வீழ்த்தியதால் இவருக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்துச்சான். அதாவது இந்திரசித்தன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு, பழக்கத்துல இருக்கு. அப்ப இந்திரசித்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு இந்திரன் சித்தன்னா அப்ப சித்த வித்தைகள் தெரிஞ்சவரா, சித்தரா அவரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துரும்ல, அதெல்லாம் வரக்கூடாது. அப்ப இந்திரசித்துன்னா அதுக்கு வெற்றி கொண்டதுனால அவருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன நீங்க ஜெயிக்கிறீங்க, ஏதோ ஒரு சண்டையிலயோ எதுலயோ ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்சுட்டு என் பேரை வச்சுக்குவீங்களா? இல்ல, பேரை வச்சுக்கிட்டு அதுவும் வந்து இவரை நான் ஜெயித்தவன் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது பெருமை இருக்கா? இவனை நான் ஜெயிச்சேங்கிறத ஒரு பெருமை பட்டுக்கலாம் நீங்க. ஆனா இவரை நான் ஜெயித்தவன் அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல, பல டைட்டில்ல வேணா அது வருமே தவிர்த்து அதுவே என்னோட பேரா வரும். ஆனா அதுதான் இந்திரஜித்துக்கு பேரே இந்திரஜித். ஆனா இயற்பெயர் மேகநாதன். ஏன்னா இந்திரனுக்கே இயற்பெயர் மேகநாதன் தான். அப்படி குழப்பி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? மேகநாதன் அப்படின்னா மேகத்துக்கு அதிபதினு பொருள். இவைகளெல்லாம் காரண பேர் தாங்க. இது எல்லாமே வந்து இந்திரனோட ஒரிஜினல் நேம் இல்லை. இது எல்லாமே இந்திரனுடைய தன்மையை தக்க வைப்பதற்கு அன்றைக்கு இருந்த மக்கள் வந்து எந்த பேர்ல சொல்லி வச்சா அது வந்து காலகாலத்துக்கு அந்த ரூட்ல இருந்து வைக்கிறாங்க. ரூட் அவர் செஞ்ச செயல்ல இருந்து அவருக்கு ஒரு பேர் வருது. ராவானன், இரவு வானத்துக்கு சொந்தக்காரன். ரானா இரவு வானத்துக்கு சொந்தக்காரன்னா இரவு வானத்தை பார்த்து என்ன பண்ணாரு? காலத்தை கணிச்சாரு, வேற ஒன்றும் இல்லை. இரவு வானத்தை பார்த்து அன்னைக்கு ஜாதகம் எழுதலாம், ஜோசியம் எழுதலாம், விண்கோள்கள் என்ன மாதிரி போகுது வருதுங்கிறது எழுதலாம். அந்த கலையில சிறந்தவரா இருக்கிறான். அப்ப நம்ம இதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ராவண சங்கீதா அப்படின்னு சொல்ற ஒரு இது அஸ்ட்ராலஜி புக்கை வந்து ராவணன் எழுதியிருக்காரு. ராவண சங்கீதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்தியால. இப்போ புரியுதுங்களா? அப்ப ஒத்தி வருது இல்ல. ஸோ பேசிக்கலி அந்த கலையோட வித்தகர்கள் இவங்க. ஆமா. அப்ப ராவனுடைய மகன் தான் இந்திரன் தெரியல நமக்கு, அதுல நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா இந்திரன் என்பவன் தமிழன். இந்திரன் என்பவன் தமிழர்களுடைய இறையோன், கடவுளாக தான் இந்திரனை வந்து தமிழர்கள் வந்து வணங்கி வந்திருக்கிறாங்க. காரணம்னா இந்திரன் தான் விவசாய மரபு வந்து இங்கே மழை பெய்யும், இந்த இடத்துல விதைக்கணும், இந்த நேரத்தில் விதைக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தி மக்களை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலை வாழ வைத்த கடவுளாக இருந்திருக்கிறார். ஸோ இதுதான் இந்திரன். இது வந்து இந்த அப்போ தமிழ் நாகரிகத்திற்கு விதையாக இருந்தது இந்த விவசாயம். இதுதான் அந்த விவசாயத்துல மிக முக்கியமான கடவுளாக இருக்கிறவர் இந்திரன். அப்ப இந்திரன் எந்த அளவுக்கு மக்களால் கொண்டாடப்பட்டிருப்பார். இந்த கொண்டாட்டத்தை இவர்கள் பார்க்குறாங்க. இந்த இந்திரன் தான் அங்கே அப்படியே ரோமு கிரேக்கெல்லாம் அந்த பக்கம் போய் ஜூஸ் அப்படி இப்படிலாம் மாறி அப்படியே அவங்க கடவுளாகவும் இருக்கிறாப்புல. இப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கடவுள் தன்மையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் அதனால தான் பாருங்க அங்கேயும் ஜூஸ் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து கர்ப்பமாக்கிட்டு போயிடுவாப்புல. ஆமா, அங்க கதை அப்படியே இருக்கும். அதே கதையை தானே இவங்க இந்திரனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த ஜியூஸ்ங்கிறது அவங்களோட கடவுளா மாறி, அதாவது இந்திரனையே அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க கடவுளா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்க தன்மையை எடுத்துட்டு இவங்க வந்து இந்திரனுக்கு அதே கதைகளை வந்து திரும்ப காரண கதையை வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி பல கதைகள் வந்து இப்படி போய் ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனா இருக்கும். மோசஸோட கதை உள்ள கர்ணன் கதையா வந்துடும் இங்க. இவ்வளவுதான் மோசஸோட கதை, கர்ணன் கதை. இங்க நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இன்னும் அங்க இருந்து இங்க வந்து எப்படி இது வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அந்த கதைகள் வருது. கல்கி அவதாரம் முகமது நபிகளுடைய கதை. சீரியஸா சொல்றீங்க? அதேதான். நீங்க எல்லாம் ஒண்ணுதான். நீங்க எப்படி நம்மளாம் இல்லை, அதை ஆய்வு பண்ணி புத்தகமே போட்டு வச்சிருக்கானுங்க. நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் இதாயிட்டாங்க. அது ஆய்வு நம்ம சொல்லப்பா, தேடி பார்த்தா இருக்கு, நானும் தேடி பார்த்தேன். பிராமணர்களே ஆய்வு பண்ணி புத்தகம் போட்டிருக்காங்க. அது வந்து நபிகளுடைய கதையை தான் கல்கி அவதாரம்னு சொல்லி அன்னைக்கு அன்றைய காலத்துல இஸ்லாமிய இன்வெஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எழுதிக்கிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கதைகள் வந்து இவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நம்ம கடவுள்களை வச்சு எழுதிக்கிறது. சரி, இப்போது இந்த திணை வச்சு சொல்லலாம். நம்ம மலையிலேருந்து வந்திருக்கோன்றனால அந்த மலை குறிஞ்சியிலேருந்து ஒரு தெய்வம், அப்புறம் நம்ம மருதத்தில் வர மாதிரி நெய்தலுக்கு தெரியும் மாதிரி. இப்போ இந்திரனை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருதத்திணையோட ஒரு இறையா சொல்கிறீங்க. ஸோ அப்படி இதுக்கு முன்னாடி மட்டும் நம்மளோட மலையிலேருந்து ஒரு டெய்டி அந்த மாதிரி தான் நம்ம வந்திருக்கா, ஒரு இதுவாக வந்திருக்கா? அப்படி கிடையாது. அது அந்த திணை சார்ந்த மக்களுக்கு எந்த கடவுள் மிக முக்கியமானவங்க அப்படிங்கிறத அடிப்படையில் தான் தொல்காப்பியர் அதை வகுக்கிறாரு. அதுலேயும் அந்த அந்த சொற்றொடர்கள்லேயே இன்னும் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. இப்போ சேயோன்னா யாரு? இடையர்களுக்கு உண்டான கடவுள் அந்த மாதிரியா? அதுதாங்க. இப்போ வந்து குறிஞ்சி நிலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சேயோன். சரி. அதே போல் முல்லைக்கு வந்து மாயோன். இப்போ மாயோன் அப்படிங்கும் பொழுது அந்த மாயோன்கிறது வந்து கிருஷ்ணரை தான் குறிக்கும், இல்லை விஷ்ணுவை தான் குறிக்கும்.
இந்த மாதிரி வந்து டிபேட் போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஏன்னா ஆயர்குடிகளுக்கு தலைவராக கிருஷ்ணர் இருக்காரு, விஷ்ணு வந்து ஆயர்குடி தலைவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? அப்ப கிருஷ்ணரா விஷ்ணுவான்னு ஒரு கேள்வி வரும். இல்ல சில தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நீங்க அதை அப்படி பார்த்துக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல மேய அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை வந்து வேந்தன் மேய தீம்புணர் உலகம், அதே போல அந்த மேய அப்படின்னா அதை தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த திணை சார்ந்த மக்களை ஆட்சி செய்த தலைவர்களை தான் அவர் சொல்றாருன்னு ஒரு குறிப்பும் இருக்கு. கடவுளுங்கிறது பார்வையில் அந்த திணையில ஆட்சி செய்த கடவுள்களை தான், அதாவது அந்த கிங்ஸ் மாதிரி இருந்தவங்க லீடர்ஸ், அந்த கிங்குகளுக்கான பேர் என்னங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா மருதத்திணை ஆட்சி செய்தவரை வேந்தன்னு சொல்லணும், குறிஞ்சிய வந்து ஆட்சி செஞ்சவரை சேயோன்னு சொல்லணும், முல்லையை வந்து ஆட்சி செய்தவர் வந்து மாயோன்னு சொல்லணும். அப்போ அதே போல வந்து கடல்ல இதை வந்து ஆட்சி செய்தவர் வந்து வருணன்னு சொல்லணும். அவர் 4 திணை தான் சொன்னார், பாலைக்கு இல்லை. ஸோ 4 திணை, இந்த 4 திணைக்கு வந்துட்டு இந்த தலைவர்களை தான் அவர் மேய அப்படின்னு சொல்றாரு. மேயங்கிறது வந்து யார் வந்து அதை இப்போ மேய்தல் அப்படின்னு யூஸ் பண்றது, யூட்டிலைஸ் பண்றது, இந்த திணையை வந்து யார் யூஸ் பண்றா யூட்டிலைஸ் பண்றா, ஒரு வேந்தன். இந்த இடத்துல இந்திரன் ஒரு வேந்தன். அதுக்கு நமக்கு மற்ற பாடல்கள் இந்திரன் வந்து வேந்தன் சொல்ற குறிப்புகள் வருது. ஆனா வேந்தன் சொன்னாவே இந்திரன் ஆகாது. வேந்தன்றது ஒரு இந்திரனும் ஒரு வேந்தன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திரனும் ஒரு வேந்தன், ஆனா வேந்தன்னாவே இந்திரன் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்ப இந்திரன் வந்து ஒன் ஆஃப் த வேந்தன். புரியுது. இந்த அரச மரபுல அந்த வேந்தர்கள்ல இந்திரனும் ஒரு வேந்தன். அதே போல வந்துட்டு இப்ப சேயோன், இப்ப இந்த சேயோன் அப்படிங்கும் பொழுது சேயோன்ங்கிறது யார்? சிலர் வந்து சேயோன்னா சிவன்கிறாங்க, சரி. சிலர் வந்து சேயோன்னா முருகன்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா சிலர் வந்து சேயோன் அப்படின்னா சேய்னா குழந்தைகளை கொடுப்பவன் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டீங்க, அது உயிரை உருவாக்குற கடவுள் அப்படின்னு ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா சிவன். சிவன் வந்து பிறப்பு தத்துவத்துக்கான அடையாளம் தான். அப்ப சிவன் எடுத்துக்கலாம். சேய்னா குழந்தைன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ குழந்தை தெய்வம் யாரு? முருகன் அப்படின்ட்டு. அப்ப சேயோன்னா சிவனா முருகனாங்கிறதுல இவங்களுக்கு ஒரு டிபேட் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இது என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியது. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா சேயோன் மாயோன்னு சொல்லிட்டாரு, வருண்னு சொல்லிட்டாரு, இந்திரனை சொல்லிட்டாரு. ஆனா இந்த 4 பேரும் கடவுள்கள். இந்த 4 பேரும் இந்த 4 திணைக்கான அரசர்களோட டைட்டிலும் அதுதான். ரைட்டு, புரியுதா? அப்ப அந்த காலத்துல நம்ம ஆட்சி செய்த, அதனாலதான் ஆண்டவான்னு சொல்றோம். ஆண்டவா அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம்? ஏன்னா நம்மளே ஆண்டவர் அப்படிங்கிற அடிப்படையில ஆண்டவர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் முல்லைத்திணையிலேருந்து ஆட்சி செய்தாரா, மருதத்திணையிலேருந்து ஆட்சி செய்தாராங்கிறது அடிப்படையில இந்த கடவுள்கள் அப்படிங்கிற பேரும் மென்ஷன் ஆகும். அதே இதுல இப்ப பாண்டிய வேந்தன், சோழ வேந்தன், வேந்தன்னா இந்திரன் அப்படி வராதுல. சோழ வேந்தன்னா சோழ அரசன்னு பொருள். புரியுது. அப்ப அரசனுக்கும் வேந்தன்கிற அந்த பேர் வருதுல, அப்ப மருதத்திணை அரசர்களுக்கு வேந்தன் வருது. அப்ப குறிஞ்சி திணை அரசர்களுக்கு வந்து சேயோன்னு இருந்திருக்கணும். அது ஒரு வழக்கம் மாதிரி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல, அசம்ஷன் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் நம்ம எங்க இருந்து கதைகளை ஏற்கிறோம் அப்படின்னா, நமக்கு எழுதி வைக்கப்பட்டதுல இருந்து நம்ம டீகோட் பண்ணி தான் விஷயங்கள் எடுக்கிறோம். அது ஒவ்வொரு ஆய்வாளரும் அதுக்கான காரண காரியங்கள் அதை நோக்கி போறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சுதான் போயிட்டு தான் எடுக்க முடியும். சரி, நிறைய பேர் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அப்படியே உங்களுக்கு எப்படி அப்படின்னா தேடல் மூலமா தான், கனெக்டிங் தி டாட்ஸ் தான். இது வந்து இதுல வந்து நம்ம சொல்றது ஆதாரங்கள் அங்க பின்னாடி இருக்கும். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில நம்ம சொல்றோம். இந்த ஆதாரங்களை மறுக்கும் விதமா ஒரு ஆதாரம் வருது அப்படின்னா அப்ப அதை வச்சு இதை மறுக்கலாம். அப்ப இந்த க்ளோஸா எது நம்ம கூட நெருங்கி வருதோ நம்ம உண்மைக்கு மிக நெருக்கமாகத்தான் வரலாறுல போக முடியும். அது என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாரத்துக்கிட்ட கொண்டாடுறாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் போயிட்டு கடலில் கலக்கிறது அப்படிங்கிறது நிறைய ரிச் மினரல்ஸ் நம்ம விவசாயத்தை எல்லாத்துக்குமே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த பொங்கல் டைம்ல இந்த கரும்பு கிரும்பு எல்லாம் இருக்குல்ல, இந்திரனுக்கும் நம்ம பொங்கல் கொண்டாட்டத்துக்கும் ஏதாவது இன்னொரு சின்ன சம்மந்தமாக வச்சிருக்கோமா, ஏதாவது வச்சிருக்குமா கனெக்ஷன்? இது இப்போ இந்திர விழாவும் பொங்கலும் ஒண்ணா அப்படின்னா அது இல்ல. சரி, கண்டிப்பா இல்ல. ஆனா விவசாயம் சம்பந்தப்பட்டு வருது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்திர விழா தான் பொன்னேறு பூட்டுதல்ங்கிற பழக்கம் இருக்கு. சரி, இப்ப பொன்னேறு பூட்டுதல் அப்படின்னா ஏறு போட்டு உழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ அது வந்து விதைக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய பண்டிகை தான் இந்திர விழா. பொங்கல் வந்து அறுவடை காலத்துல இருக்கக்கூடிய விழா. ஹார்வெஸ்ட் ஆயிருது, நமக்கு வந்து உணவு கிடைச்சிருது, நம்ம வந்து இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றிகள் சொல்றோம், நம்ம கூட உழைத்த நம்ம சக மனிதர்களுக்கு நன்றிகள் சொல்றோம், நமக்காக கால்நடைகளுக்கும் நன்றிகள் சொல்றோம், எல்லாத்திற்கும் கிடைத்த உணவுல பகிர்ந்து கொடுக்குறோம். இதுதான் விஷயம். வந்து என்னுடைய உழைப்புக்கு
துணை நின்ற இயற்கை சூரியனை வழிபடுறோம். அது வழிபடுறதுங்கிறது அந்த சூரியனுக்கு நன்றி சொல்றது. அதே போல அடுத்து வந்து என் கூட சக உழைப்பாளியாக இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவங்களோட சேர்ந்து தான் அதான் காணும் பொங்கல்ங்கிறது. எல்லாரோடையும் உறவுகளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான் காணும் பொங்கல். அது ஒரு நாள். அடுத்து என் உறவுகள் மட்டும் இல்லப்பா, என் கூட வேலை செஞ்ச மாடு, காளை மாட்டுல தொடங்கி என் கூட மாட்டு வண்டி பால்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாடுகள் அவங்களுக்கும் அன்னைக்கு பொங்கல் தான். அதுல நல்லா அலங்காரம் பண்ணி இது போட்டு வச்சு இது பூ வச்சு அதுல டிசைன் பண்ணி அவங்களுக்கு வைக்கோல் இதெல்லாம் கொடுத்து அது ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் குஷிப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இப்போ அப்போ என்னோட உழைப்பு என்னோட வாழ்வியல் எல்லாத்துக்கும் ஒரு பயன் கிடைச்சிருக்கு. அந்த பயனை எல்லோரோடையும் பகிர்ந்து நான் வந்து கொண்டாடுகிறேன் அப்படிங்கிறது தான் பொங்கலுடைய அந்த உயர்ந்த தத்துவம். ஸோ இது வந்து அறுவடை திருநாள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது வந்து இந்திர விழாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடவுக்கு முந்தைய அதாவது ஏர் பூட்டுற காலத்தில் அந்த உலகத்தை அந்த மண்ணை வந்து விவசாயத்திற்கான மண்ணாக மாற்ற அன்னைக்கான அந்த முதல் உழவு போடுற நாள் அது. ஓகே. ஸோ இதுதான் இந்திர விழா. சூரியன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொங்கல்ன்றப்போ உடனே ஒரு சூரியன் வந்துடுது. இப்போ தமிழ் வழக்கப்படி நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வச்சு, பட் அதுக்கு முன்னாடி வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நம்மவர்களுக்கு சூரியனை டைரெக்டாக கும்பிடுற அந்த பழக்கம் இருந்துச்சா? சூரியன் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது டெய்ட்டி இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவதுங்க சூரியன் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டா தான் நம்ம ஒரு காஸ்மிக்கல் ஆப்ஜெக்ட் அவன் இருப்பான். சூரிய பகவான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கல. சூரியனை வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டா தான் பார்த்துருக்கோம். அது சூரியன் நிலவு எல்லாத்தையுமே வந்து ஏன்னா நம்ம ரொம்ப முன்னாடியே நம்ம நாகரிகம் அடைஞ்சிடும். நம்மளோட நாகரிகமே ஒரு 5000 ஆண்டு 6000 ஆண்டுக்கு முந்தியது. அப்பவே நமக்கு வந்து என்ன இதுலாம் ஆய்வு செஞ்சு சொல்றதுக்கு சித்தர்கள்லாம் இருந்தனால கண்டிப்பா நமக்கு வந்து அது வந்து ஒரு உயிரற்ற அது ஒரு வகையான ஒரு கோல் மாதிரியான ஒரு விஷயம்ங்கிறது ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்சர்வ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால பாருங்க திங்கள்னு பேர் வச்சுட்டாங்க. கல்லுன்னு தானே பேர் வச்சிருக்கான். அவன் வந்து அதுக்கு வந்து இதெல்லாம் சின்ன இல்ல இருந்து இந்த எள்ளுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரே எழுத்துல பல எழுத்துக்கள் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க கன்ஃபியூஸ் வரும். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க அந்த லகரங்கள்ல 3 லகரங்கள் ரகரங்கள்ல 3 ரகரம் இது 2 ரகரங்கள் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரே வார்த்தையில இருந்து வேர்ல இருந்து இந்த வேர் சொல்லுல இந்த இல்லு இந்த விஷயம்லாம் வராது. ஏன்னா மனிதன் எடுத்தோன்னா அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு அந்த உச்சரிப்பே இல்ல. பிரிச்சு பாக்குறதுக்கு கடைசியில அந்த லகாரத்தை யூஸ் பண்ணி அப்ப என்னன்னா ஒரே வார்த்தைகள்ல எல்லாமே ஒன்னா வந்துருதுன்னா அப்ப வந்து செட் ஆகாது. அப்ப நம்ம கொஞ்சம் மாத்தணும் அந்த வார்த்தைகளை அப்படிங்கும் பொழுது அதுல ப்ரொனன்சியேஷனை மாத்துறாங்க. புரியுது. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த ஒரு எழுத்து உருளையும் உருவாக்குறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல எழுத்துக்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த சிறப்பு லகரம் இந்த கொம்பு லகரம் குண்டில்லு இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்திருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் மொழி வளர்ச்சி அடைய தான் படிப்படியா தான் வளருது. ஸோ இது வந்து அந்த மொழியியல் ஆய்வு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். வந்து சும்மா மொழியை பற்றி எதுவுமே தெரியாதவங்க இதில் வந்து கதறக்கூடாது. மொழியியல் ஆய்வு படித்தவர்களுக்கு வேர்ச்சொல் புரிந்தவர்களுக்கு வேர்ச்சொல் ஆய்வுகளில் எத்திமாலஜியில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டவர்களுக்கு பாவாணர் அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் ஒரு 4 புத்தகங்களை படித்தவங்களுக்கு மாசோ விக்டருடைய புத்தகங்களை படித்தவங்களுக்கு இவங்களுக்கு அந்த வேர்ச்சொல்லை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது புரியும். நைஸ். இப்போ போன வருஷம் நம்ம பேசுகிறப்போ பொங்கல் சம்மந்தப்பட்டு நிறையா பேசணும். அதில் விடுபட்ட ஒரு விஷயம் தான் இந்திரனை பற்றி நிறைய குறிப்பில் நான் கேட்டிருந்தேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறது மட்டும் தூண்டி விட்டுருக்கோம்னு சொல்லலாம். பொங்கலை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த பொங்கலையும் அழிப்பதற்கு அதே கூட்டம் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி பேரை மாத்துறானுங்களா திராவிட பொங்கல்னு இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இது கால ஓட்டத்தில் அது அதோட கான்டெக்ஸ்ட்டை மாற்றி அந்த எதுக்கு நம்ம கொண்டாட இப்போ நான் சொன்னேன்ல எதற்காக பொங்கல் கொண்டாடணும் அது இந்த பொங்கலை புத்தாண்டுன்னு சொல்றான் பாருங்க பொய் பிரச்சனை ஆரம்பிக்குது. பொய் அது. இந்த பொங்கலுக்கும் புத்தாண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்குமே தை மாதத்தை வந்து முதன்மை மாதமாக கொண்டு ஒரு சில ஆதாரங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருக்கும். காரணம் என்னன்னா தையை வந்து முதன்மை மாதமாக கொண்டு ஒரு மாதம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வருடத்துக்குள்ளேயே வராது. அது முழுக்க நிலவு நாட்காட்டி லூனார் கேலண்டர். சோலார் கேலண்டரில் நீங்கள் தையை வச்சு நீங்கள் வந்து ஒரு எதுவுமே வந்து முடிவு செய்ய முடியாது. இதுவும் ஈக்ரோனாக்ஸ்குள்ளே வருது, ஆனால் தையை வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய சித்திரை தான் புத்தாண்டு. இது அறுவடை திருநாளாக இருக்குது. இந்த தை மாதம் ஏன் வந்து இந்த சர்ச்சைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிலவு அதாவது இந்த விவசாய சமூகமாக மாறுவதற்கு முன்னாடி வந்து நிலவு நாட்காட்டியை பயன்படுத்தியிருப்பாங்க.
புரியுதா? மாதங்கள் இன்னைக்கு விவசாயம் இல்லாத சமூகங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கோங்க, டெசர்ட்ல இருக்கனால அதான் பயன்படுத்துறாங்க, விவசாயம் பண்றது இல்ல. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து நிலவு நாட்காட்டியே போதுமானது. ஸோ நிலவு நாட்காட்டியை வச்சுட்டு அவங்க போதும்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம விவசாயத்தை பிரதானமா செய்ய ஆரம்பிச்சிட்டோங்கிறனால நமக்கு கால சீதோஷ நிலையில தீர்மானிக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸை பார்க்கக்கூடிய தேவை நமக்கு இருக்கு. சீசன்ஸ் எல்லாம் வந்து நீங்க மாதத்துல வந்து கணக்கிட முடியாது. அப்ப வருட கணக்கு நமக்கு தேவை. அந்த வருட கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தாண்டுங்கிற கான்செப்டே வரும். வருடம்ங்கிறது ஆண்டு. ஆண்டுங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற அந்த இடத்துல இருந்து தான் வரும். அது மேசம்ங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது திரும்ப வந்து சித்திரை தான் தமிழர் புத்தாண்டுங்கிறதுல வந்து கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த இயர்லி கான்செப்ட்னு வந்துட்டிங்கனாவே அது சோலார் கேலண்டர், சூரியனை வைத்து கணக்கிடக்கூடிய நாட்காட்டி. ஸோ சோலார் கேலண்டர்னு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு சித்திரை தான் நாட்காட்டி. ஆனால் இன்னைக்கு நம்ம சித்திரையை கரெக்டாக வச்சு கொண்டாடுறோம்னா இல்லை, அதில் இந்த நாள் தள்ளி போய் மாறி போகுது. அதை நம்ம வந்து சரி செய்யணும். எப்போ சரி செய்யணும்னா தமிழ் தேசிய அரசு அமையும் போது சரி செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பொங்கலாக கொண்டாடுங்க, தமிழ் புத்தாண்டா கொண்டாடுங்க. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த தை வரும்போது இந்த சித்திரை வரும்போது இந்த குழப்பத்தை குழப்பி இந்த திராவிட அரசியலை செய்யாதீங்க. நிறைய பேர் தப்பு அதை பண்றீங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடுவோம். சரி, இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த காணொலி. நன்றி.